முருகன் தெய்வானை காதல் வீடியோல முருகப்பெருமானையும் தெய்வானை அம்மாவையும் சேர்த்து வைக்காம அந்த காதலை ஒரு ஏக்கத்தோட விட்டுட்டீங்களேன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல முருகப்பெருமான் தெய்வானை கல்யாணத்தை பற்றி பார்த்திடலாம். முந்தைய வீடியோல சொன்னபடி தெய்வானை அம்மா வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டியபடி வழி மீது விழி வைத்து காத்திருக்க, இங்கே முருகப்பெருமான் ஆதிபரா சக்தியிடம் சக்தி வேலை பெற்று ஈசனிடம் ஆசி பெற்று சூரபத்மன் மற்றும் அவனுடைய சகோதரர்களை எதிர்த்து போர் புரிகிறார். ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்றையும் அழித்து சூரன் சகோதரர்களை வெற்றி கொண்ட முருகப்பெருமான் அவர்களுக்கு முக்தி கொடுத்து ஆட்கொள்கிறாரு. சூரர்களை வென்ற பாவம் போக்கும் பரிகாரங்களை முடித்த முருகப்பெருமான் தேவலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு. தேவர்களின் சேனாதிபதியாக சென்று வென்று வந்த முருகப்பெருமானுக்கு தேவசேனாவை மனமுடித்து கொடுக்கலாம் என்று இந்திரன் சொல்ல, என்று முருகன் போர் முடித்து தன் கழுத்தில் தார் சூடுவார் என்று காத்திருந்த தேவானையின் மனசுல இப்பந்தான் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சது. முப்பெரும் தேவர்களும் தேவியர்களும் சம்மதிக்க விநாயக பெருமான் நல்லாசி வழங்க 33 கோடி தேவர்களும் நல்லாசியோடு மலர் தூவ மங்கையாம் தேவானையின் கழுத்தில் மணமாலையை சூடினார் முருகப்பெருமான். உலகம் முழுவதும் அழகன் அழகன் என்று புகழ்ந்த முருகன் இனி என்னவரா என்று தேவானையின் மனம் குளிர அவர் திருக்கழுத்தில் திருச்சரடு பூட்டினார் திருமுருகரும். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே தேவி நாராயணி நமோஸ்துகே. கட்டிமேளம் கட்டிமேளம் கட்டிமேளம். முருகன் தெய்வானையின் திருமணம் இனிதே நிறைவேறியது. மணமக்கள் வாழ்க வாழ்க வாழ்க.